ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! இது உங்கள் அனிவர். தரமான ஒரு தமிழ் டப் அனிமேட்டோட உங்கள மீண்டும் சந்திக்கிறேன். அண்ட் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தரமான தமிழ் டப் அனிமே அப்டேட்ஸ் உங்கள தேடி வரும் காய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அட்டாக் ஆன் டைட்டனோட தமிழ் டப் அனிமே அப்டேட். இத பத்தி சொல்லணும்னா, நான் ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி இந்த அனிமே வந்து தமிழ் டப்ல வருதுன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா தெரியல. Instagram ஐடியில போஸ்ட் பண்ணியிருந்தேன் நண்பா. அண்ட் இப்ப வந்து தமிழ் டப்ல அஃபிஷியலா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா. கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, அட்டாக் ஆன் டைட்டன்ல இருக்கிற சீசன் 1ல 25 எபிசோட் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அண்ட் கன்னடம் லாங்குவேஜ்ல இப்ப வந்து அஃபிஷியலா ரிலீஸ் ஆயிருக்கு. அனிமி டைம் சொல்ட்டு ஒரு நியூ அனிமி பிளாட்ஃபார்ம்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நண்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம எபிசோட் 1 வந்து ஃப்ரீயாவே பார்க்கலாம்னு சொல்ட்டு ஒரு ஆப்ஷன வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அடுத்ததா அனிமி டைம்ஸ் சொல்றியே ப்ரோ அவங்கனா யாருன்னு கேட்பீங்கல்ல. அது அதுக்கு அடுத்தது இத எப்படி ஆக்சஸ் பண்றது சொல்ட்டு சில டவுட்ஸ் இருக்கும்ல. அத வந்து நான் தெளிவா சொல்றேன். கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அனிமி டைம்ஸ் அமேசான் பிரைம்ல இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அமேசான் பிரைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்தது தான் வந்து அனிமி டைம்ஸ் வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ற மாரி இருக்கும். அண்ட் அனிமி டைம்ஸ்ல எவ்வளோ ப்ரோ செலவாகும்னு சொல்ட்டு சில பேர் கேட்பீங்கல்ல. அதையும் நான் சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்கயா. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போடும்போது வந்து ₹39 வந்து போடுற மாரி இருக்கும். அண்ட் அடுத்தடுத்து போடும்போது வந்து ₹69 வந்து ஆகும்னு சொல்ட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க நண்பா. இதுக்கு அடுத்தது வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து சொல்றேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேற. நீங்க இத கேட்டே ஆகணும்னு நான் சொல்லிக்கிறேன். என்னது ப்ரோ அப்படி சொல்ற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் என்னது ப்ரோ கேட்டீங்கன்னா, இவங்க இப்பதான் வந்து தமிழ் டப்ல வந்து அனிமி வந்து ரிலீஸ் பண்ணின்னு இருக்காங்க. ஆல்ரெடி மியூஸ் இந்தியால கொலாபரேட்லேருந்து நெறைய அனிமி வந்து ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா அட்டாக் ஆன் டைட்டன் இவங்க டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா லாங்குவேஜஸ்லயுமே. அண்ட் அது மட்டும் இல்ல வந்து இப்பதான் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வரனால நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ணதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல இவங்க நெறைய விஷயம் வந்து மாத்தலாம். ஏன்னா எல்லாருமே வந்து எடுத்த உடனே வந்து பெரிய ஆளா ஆக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கத்துக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து சீசன் 1 பார்த்ததுக்கு அப்புறமா சீசன் 2, சீசன் 3, சீசன் ப்ரோ என்ன ப்ரோ ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க நெறைய பேர் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, சீசன் 1 வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா சீசன் 2 யோசிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க வந்து Telegramல பார்க்கக்கூடாது. அனிமி டைம் சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அவங்கள பார்த்து நீங்க சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அஃபிஷியலுக்கு சப்போர்ட் பண்ணா தான் நீங்க வந்து அடுத்தடுத்து அனிமீஸ் அண்ட் அடுத்தடுத்த சீசன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா, கடன் போட்டவன் கிட்ட வந்து வாங்காம, அவன்கிட்ட இருந்து திருடி அவன்கிட்ட இருந்து ஃப்ரீயா குடுக்குறான்னு சொல்லிட்டு வாரி, வாரி, வாரி எடுக்கக்கூடாது. அஃபிஷியல் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர் நெறைய அனிமீஸ் வந்து தமிழ் டப்ல வரும் நண்பா. அண்ட் அட்டாக் ஆன் டைட்டன் பார்க்கறதுக்கு வந்து ஒரு சின்ன ரீசன்ஸ் தான் நான் சொல்லப் போறேன். நான் ஸ்டோரி லைன் தான் பெருசா சொல்ற மாரி எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா வந்து சின்ன சின்ன விஷயம் கூட டீட்டெயில்ஸா பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரி லைன் சொன்னாலே ஸ்பாய்லர்ன்னு நான் சொல்ற ஆளு. அட்டாக் ஆன் டைட்டன் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ், கோட், லெஜெண்டரி, ஒன் ஆஃப் த ஓவர் ரேட்டடான ஒரு அனிமி கூட சொல்லலாம். வேர்ல்டு வைட்ல இந்த அனிமி பார்க்காதவன் யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன் இந்த அனிமிக்கு. நான் வந்து நருட்டோ, ஒன் பீஸ் எவ்வளவோ அனிமி பார்த்துருக்கேன். பட் அட்டாக் ஆன் டைட்டன் தான் எனக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஃபேவரைட் அனிமி நண்பா. இந்த அனிமி பார்க்கறதுக்கு இவ்வளோ ரீசன்ஸ் போதும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேல நான் பெருசா சொல்லல. ஜாப்பனீஸ், இங்கிலீஷ்ல இந்த அனிமி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, தமிழ் டப்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்ல தான் போறீங்கன்னு தெரியும். அத வந்து ரொம்ப சொல்லாம என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. கலாய்க்காம தெளிவா அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. மேபி சீசன் 2, சீசன் 3ல வந்து மாத்துறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எபிசோட் 1ல மெக்காசாவ பார்த்து அக்கா கூப்பிட்டதுக்கே வந்து மனசு உடைஞ்சு போயிட்டேன் நானு. அண்ட் அடுத்த எபிசோட்ஸ்லாம் பார்க்கல. ரீசென்ட்டா எபிசோட் 1 வந்து நல்லா இருக்கு. பார்க்கறதா இருந்தா என்ஜாய் பண்ணி பாருங்க நண்பா. அண்ட் இது மேல வந்து உளராம நான் வந்து வீடியோவ வந்து முடிச்சுக்கிறேன். நீங்க இந்த மாரி நெறைய தமிழ் டப் அனிமி அப்டேட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அப்பதான் வந்து ஃபியூச்சர்ல நெறைய அனிமி அப்டேட்ஸ் வந்து உங்கள தேடி வந்து வந்துன்னே இருக்கும். தேங்க் யூ.